எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சாயாவதி, வயசு 36 ஆகுது. இவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரவங்களை மிஸ் பண்ணால் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே காலேஜில் தான் வேலை பார்க்குறாங்களாம்மா. இப்போ ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஈவினிங்கில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுத்து கூட சம்பாதிக்கிறாங்களா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சு நடத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்கறதா சொல்கிறாங்க. இவங்க வுட் ஃபர்னிச்சர் மட்டும் தான் செஞ்சு சேல் பண்ணுறாங்களாம்மா. இவங்க மொத்தமாக மரம் வாங்கி இவங்களே சொந்தமாக ஆள் போட்டு செஞ்சு விற்கிறாங்களாம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகி சில வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தவறிட்டாங்களாம். அப்புறம் சில வருஷமாக ஆண் இல்லாமல் தலைமையில் தான் வந்துட்டு வராங்களாம். இனிமேலும் தலைமையில் இருக்கக்கூட வேண்டாம் டிசைட் பண்ணி 2ஆம் திருமணத்துக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல குணம் இருக்கிற ஒருத்தர் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக மேரேஜுக்கு அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்கிறாங்கம்மா. அதை வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு அடுத்த குழந்தை எதுவும் பெற்றுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மந்த்லி இன்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் ஃபேமிலி கூட வந்திருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட பணம் காசு எதுவும் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் இவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணை இவங்க அன்பை பாசமாக பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்கம்மா. எல்லாத்த விட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த 2ஆம் திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படித்த குணவதை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.